யார் அதிகாரத்தில் இருந்தாலும் ஜனநாயக முறையில் தேர்தல் நடத்தப்படுவதில்லை என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். உலகம் எங்கும் வாழும் எனது சொந்தங்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். தமிழ் இன மக்கள் தமிழ் மொழியை மீட்டு தங்களுடைய வரலாற்றை பாதுகாக்க வேண்டும். தனிமரம் தோப்பாகாது என்ற கருத்தை நான் ஏற்கிறேன். ஆனால் தனித்தனி மரங்கள் இணைந்துதான் தோப்பு ஆகிறது என்ற கருத்தை நீங்கள் ஏற்க வேண்டும். தனித்தனி மரங்கள் எல்லாம் சேர்ந்துதான் தோப்பு ஆகிறது. மக்களுடன் இணைந்து நாங்கள் களத்தில் நிற்கிறோம். நாங்கள் தனித்த மரம் கிடையாது. நாங்கள் வழியை தேடுபவர்கள் அல்ல, வழியை உருவாக்குபவர்கள். தைமகளே வருக, தமிழர் நலன் பெருக. எங்களுக்கு வழி பிறக்கும் இடைத்தேர்தலை புறக்கணிக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியின் கருத்தை நான் கேட்கவில்லை. யார் அதிகாரத்தில் இருந்தாலும் ஜனநாயக முறையில் தேர்தல் நடத்தப்படுவதில்லை. நாங்கள் ஒரு போராட்ட இயக்கம், வளரும் இயக்கம். களத்தில் நின்றுதான் தீர வேண்டும். இதனால் நாங்கள் போட்டியிடுகிறோம். எதிர்க்கட்சி அவ்வளவு வலிமை பெற்ற கட்சியை பின்வாங்குகிறது என்றால் கொடுமையான ஜனநாயகம் இருக்கிறது என்பதை உணர்ந்திருக்கிறது. தித்திக்கிற பொங்கல் திருநாளில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளரை அறிவிப்போம், உறுதியாக அறிவிப்போம். அம்பேத்கருடன் ஈவேராவை ஒப்பிடுவதை நிறுத்துங்கள். ஈவேரா குறித்து பொதுவெளியில் விவாதம் நடத்த நான் இரு கரம் நீட்டி தயாராக உள்ளேன். பொங்கலன்று UGC தேர்வை நடத்தும் மத்திய அரசு வட இந்திய பண்டிகைகளின் போது தேர்வு நடத்துமா? தமிழகத்தில் கேட்க ஆளில்லாததால் மத்திய அரசு இவ்வாறு நடந்து கொள்கிறது. திமுகவிற்கு வாக்கு செலுத்தி இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் தவறு செய்கிறீர்கள். இவ்வாறு சீமான் கூறினார்.